தேவனுடைய நல்லா தெரியுதா? தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. என்னுடைய சாட்சியை சொல்லிவிட்டு அப்புறம் தேவனுடைய வார்த்தையை சொல்கிறேன். 11:30 வரைக்கும் ஐயா எடுக்க சொல்லியிருக்கிறாரு. 11:30 ஐயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய பேர் பால் முருகேஷ். முருகேஷ்னு சொன்னாலே இதிலிருந்து வந்ததாக நீங்கள் நினைக்கிறது கரெக்ட் தான். எங்களுடைய பூர்வீகம் பாஞ்சாலங்குறிச்சி. வீரபாண்டி கட்டபொம்மை தூக்கில் போட்ட உடனே நெருங்கின இன மக்கள் ஜக்கம்மா பேரில் அருள்வாக்கு சொல்லக்கூடிய மக்கள், அவரே தூக்கில் போட்டால் நமக்கு எது என்னாகும்னு சொல்லி எல்லாம் மதுரைக்கு ஓடி வந்து இங்கேருந்து செட்டில் ஆகிட்டோம். பறவை முனியம்மான்னு சொல்லுவாங்கள்ல, பாட்டுக்காரி கிளவி இறந்துட்டாங்க. அந்த இதில் தான் எங்களுக்கு இடம் வாங்கி கொடுத்தாங்க காமராஜர் காலத்தில். அப்போ அங்கே தான் நான் பிறந்தேன், மதுரையில். முருகேசன்னு எங்கள் அப்பா பேரிட்டார். எங்கள் அப்பா முருக பக்தர். சின்ன வயசுலேருந்தே வசதியாக தான் இருந்தோம். எங்கள் அம்மா பௌராசில் வேலை செஞ்சாங்க. எங்கள் அப்பா வட்டிக்கு விட்டுக்கிட்டு இருந்தார், சோசின்னு சொல்லுவார். எங்கள் அண்ணன் காந்தி கிராமத்தில் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தார். காந்தி கிராமத்தில் எங்கள் அக்கா ஆடுகள் மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. வசதியான குடும்பம் தான். நான் சின்ன வயசில் பிறந்து என் பேர் முருகன்னு பேர் வச்சு விவரம் தெரியல அளவில் மொட்டையாக தான் இருந்தேன். முடி வளர 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 மொட்டை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சீவுறது கூட முடி இல்லாமல் இப்படி செய்கிறது நியாயமானு கேட்டேன். உயிரை கொடுத்த சாமிக்கு மயிரை கொடுறான்னு ஒரு விளக்கம் சொல்கிறாரு. சரி, சின்ன வயசுலேருந்து மொட்டையும் கொட்டையும் நெத்தியில் பட்டையுமா தான் அலைஞ்சேன், குட்டி சாமியார் மாதிரி. இந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கும்போது சஷ்டி கவசத்தை பாராமல் சொன்னால் தான் சாப்பாடு கொடுப்பார். அதுவும் முழங்காலையே சொல்லணும். சஷ்டியை நோக்கு சரவண பவன சிஸ்டர் கூதம் செங்கதிர் பேலை பாதம் ரெண்டில் பன்மணி சதங்க கீதம்பாலை கிண்கணியால் மையால் மயில் வாகனம்னு சொன்னால் தான் சாப்பாடு. அப்படி முழங்காலையே தான் சொல்லுவேன். குடும்பம் டாப்புலில் இருக்கணும். குடும்பமே அழிஞ்சு போச்சு. நீங்கள் கிராம ஊழியங்களில் போகும்போது சாமி கும்பிட்டு சோதனை தான் வருது, கஷ்டம்தான் வருதுன்னு ஒரு குட்டிச்சோரை காட்டி பூசாரி வீடு, சோசியர் வீடு, சாமியார் வீடுன்னு சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க. அதே கிராமங்களில் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இருந்தால் டாப்பில் இருக்கும். அவன் படிப்புலையும் சரி வசதி எல்லாத்துலேயும் டாப்பில் இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு உதாரணமாக எங்கள் குடும்பமே அழிஞ்சு போச்சு. திடீர்னு எங்கள் அம்மா மில்லில் அடிபட்டு இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா கவலையில் குடிச்சு செத்துட்டார். அனாதிகள் ஆகிட்டோம். சின்ன வயசுலேயே அம்மா அப்பாவை இழந்து எல்லா 33 கோடி தெய்வங்களும் 48 ரிஷிகளையும் சொன்னார், ஒரு சாமியாவது காப்பாற்றக்கூடாதா, ஒரு தெய்வமாவது காப்பாற்றக்கூடாதான்னு சொல்லி மனவேதனை அடைஞ்சு எல்லா சாமிகளையும் வையவும் திட்டவும் ஆரம்பித்து, இவன் பிறந்த நேரம் சரியில்லை, இவன் பிறந்து தான் அம்மா அப்பா விழுங்கிட்டான்னு சொந்தக்காரன் ஆறுதல் சொல்கிறானா. அப்படி சொன்னால் அவன் பூதமாக விழுங்குறதுக்கு அப்போ நம்ம செத்துருவோம்டான்னு சொல்லி ரயில்வே கேட்டில் போய், பக்கத்தில் ரயில்வே கேட்டு ஓடுது, அங்கே போய் விழுந்துடலாம்னு போனால் ரயிலை பார்த்து பயம். பெரிய ரயிலில் சாக ஆசை, ஆனால் ரயிலை பார்த்து பயம். ஐயோன்னு கத்திட்டு வருதில்ல, ஐயோ அப்பான்னு வந்துட்டேன். அப்புறம் கம்மாயில் விழுந்தேன், காப்பாற்றிட்டாங்க. எலி மருந்து குடித்தேன், எலியே சாகாது. எப்படி செத்து தான் ஆகணும்னு எல்லா சாமிகளையும் சர மாதிரி வஞ்சிக்கிட்டு திட்டிக்கிட்டு இருக்கும்போது அழகு சித்திரை திருவிழா ஆற்றுல இறங்குற வைபவம் மதுரையில் உங்களுக்கெல்லாம் தெரியும். அங்கே வருஷந்தோறும் பண்டிகையில் போகிறது வழக்கம். அங்கே போகும்போது கல்லழகரை கைது செய்யன்னு சொல்லி ஒரு தீக்காக்காரங்க ஒரு போஸ்ட் அடித்து ஒட்டிக்கிட்டு இருக்கான். சாமியை போய் கைது பண்ணி சொல்கிற அளவில் ஒரு கூட்டம் இருக்கா என்னவா ஐயான்னு சொல்லி ஆசையாக போய் கேட்டால், ஒப்பாட்டி வீட்டுக்கு போகிறாரு, அங்கே துலுக்க நாச்சியார் வீடு, அதோட கோலத்தோட மனைவிட்ட போகும், மனைவி ஏற்றுக்கிறாரு. அப்புறம் ஆடி தீர்த்தம்னு சொல்லி திரும்ப விளக்கமாற வச்சு அடித்து தான் ஏற்றுக்கிறோம். அது ஒரு விழா கொண்டாடி எல்லாம் கதையெல்லாம் எனக்கு தெரியாது, கதையெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் நான் சொன்னேன், ஐயா நானும் சாமி மேலே எல்லா சாமிகளையும் வைக்கிறேன் திட்டன்னு குலவெறி எரிச்சலாக இருக்கேன். தனியாக வஞ்சா என்னை அடிப்பாங்க. அதனால் உங்கள் கட்சியில் சேர்ந்து வஞ்சா ஒரு ஆறுதல், ஒரு பாதுகாப்பு இருக்கும்.
சேரவான்னு கேட்டேன். என்ன தம்பி இப்படி இப்படி இதுக்காகவா? என் கதையெல்லாம் சொன்னேன். சரி வாப்பா, உங்கள் பெரியார் கூட பெரிய பக்தி முத்தி காசிக்கு போய் ரிட்டர்ன் ஆகி கடவுளே இல்லைன்னு சொன்னவர் தான். வா, உன்னை பெரிய ஆளாக்கிடுவோம்னு சேர்ந்து புராணம் முருகன் பிள்ளையார் கதை, கிருஷ்ண லீலைகள், அப்படியே எங்கள் அப்பா அவங்க சொல்கிற கதையெல்லாம் பார்த்தா நல்லா இருந்தாலும் கூட கும்பிட முடியாது போட்டிருக்கு, அந்த அளவில் இருக்குது. அதனால் இப்படி சந்தோஷமாக என் கண்ணை, அறிவு கண்ணை திறந்து விட்டது அவங்க தான், பகுத்தறிவு கண்ணை. நல்லா கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இயேசுவை வையாமல் இருக்கிறதை கண்டேன். எல்லா சாமிகளையும் வைகிறாங்க, சரி வையட்டும், ஆனால் இயேசுவை ஏன் மட்டும் வையலை? அவரும் சாமி தானே, கடவுள் தானே, ஏன் வையலை? ஏன்னா இயேசுனாலே எங்கள் இனத்துக்கே பிடிக்காது. எனக்கெல்லாம் வெள்ளைக்காரன் சாமி தூக்கில் போட்டதுனால, கட்ட மூலம்னால வெள்ளைக்காரன் சாமின்னு ஒரு தப்பான புரிதல். அதனால் இயேசுனால எரிச்சலாக இருக்கும். அப்போ இயேசுவை ஏன் வையாமல் இருக்கீங்கன்னு ஒரு ஐயா கிட்ட கேட்டேன். அந்த ஐயா சொன்னார், தம்பி இயேசுவை ஏன்ப்பா வையணும், அவர் நல்ல ஒரு பாண்டு. சுவிசேஷம் சொன்னது முதல் கிறிஸ்தவ ஒன்றும் சொல்லலை, யாரும் கிறிஸ்தவ ஒன்றும் எனக்கு சொல்லலை. இயேசு நல்லவர்னு சொல்லி சொன்னதே கடவுளே இல்லைன்னு சொல்கிற வாயிலிருந்து வருது. எப்படி நல்லவர்னு கேட்டேன். அவர் ஒரு புரட்சி வீரர், பணக்காரங்களை எதிர்த்தார், மதவாதிகளை எதிர்த்தார். அதனால் அவங்க போராமப்பட்டு வகை தேடி அநியாயமாக போய் குற்றச்சாட்டு பண்ணி கொண்டுட்டாங்க. ஆனால் அவரை தெய்வமாக வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அது கிறிஸ்தவன். இவனைத்தான் வையணுமே தவிர இயேசுவை வையணும் இல்லை, நல்லவர்னு சொல்லிட்டாங்க. அதில் இருந்து ஒரு சேலஞ்சு நான் ஒரு முடிவு எடுத்தேன். நம்ம வைவோம் இவங்கெல்லாம் வைய முடியலன்னு நம்ம வைவோம். இப்போ புராண கதைகள்லாம் சொல்லி முறைப்படி அவங்க விமர்சனம் பண்ணுற மாதிரி இயேசுவுக்கு ஒரு புராணம் இருக்கும்ல, ஒரு கதை இருக்கும்ல, அதுக்கு ஒரு வரலாறு இருக்கும்ல. புத்தன் இயேசு காந்தின்னு சொல்லும்போது காந்திக்கிட்ட ஏகப்பட்ட சேட்டைகளை ஆரம்பத்தில் பண்ணியிருக்காரு, அப்புறம்தான் மகாத்மா. அதே மாதிரி புத்தர் எடுத்துக்கிட்டால் அறியாமையில் மூட பழக்கத்தில் தற்கொலையாக இருந்ததா, அப்புறம் ஆசையே இல்லை வேண்டாம்னு ஒரு ஆசை, அவருக்கு ஆசையே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அப்போ இப்போ இந்த மாதிரி ஏகப்பட்ட புத்தன் இயேசு காந்தின்னு சொல்லும்போது இப்போ இவர்கிட்ட குறை இல்லாமையா இருக்குது, குற்றங்கள் இல்லாமலும் முறைப்படி படித்து வைவோம்டான்னு இயேசு வாழ்க்கை வரலாறு என்னன்னு கேட்டேன். புதிய ஏற்பாடுன்னு சொன்னாங்க. சரி, புதிய ஏற்பாடு முறைப்படி வஞ்சி வைவோம்டான்னு மத்தேயு சுவிசேஷம், மத்தேயு ஒரு புஸ்தகம், புதிய ஏற்பாடு ஒரு சின்ன, அந்த காலத்தில் ஒரு பெரிய டைரி மாதிரி இருந்துச்சு. கிதியோன் சங்கம் இந்த குத்து விளக்கு மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போ காய்ச்சலாகி மெலிஞ்சிருச்சு போட்டிருக்கு, சின்னதாகிட்டான். அதை இப்போ சந்தோஷமாக படிக்கணும்னு முத ஆரம்பிக்கும் போதே தலையை சுற்றிடுச்சு. ஆபிரகாமின் குமாரனான, தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுன்னு யாருக்கு குமாரன்னே சொல்ல முடியாத அளவில் வசனமே வருது. ஆபிரகாம குமாரனா, இல்லை தாவீதுக்கு குமாரனா, இல்லை மரியாள் தானே கேள்விப்படுறோம், மரியாள் குமாரனா, இல்லை யோசேப்பு குமாரனா, இல்லை மனசகுமாரனா, இல்லை தேவகுமாரனா? ஆரம்பத்தில் இவ்வளவு கேள்விக்கு விளக்கம் இல்லையே அப்படின்னு சொல்லி திரும்ப படிக்கும்போது அடுத்து ஒரு அதிர்ச்சி. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு 12 பிள்ளைகளை பெற்றலான்னு அந்த ஆம்பளைகளே பெற்ற மாதிரி வருது. என்னடா அது, புராணத்தில் கூட இந்த அநியாயம் இல்லையே, நெத்தியில் பிறந்தான், கன்னத்தில் பிறந்தான், தொடையில் பிறந்தான்லாம் இருக்குது. இப்போ ஆம்பளையை பெற்றதாக இந்த இது. ஆபிரகாம்னா என்ன யாருறான்னா ஆம்பளைன்னு சொல்கிறான், ஈசாக்கு ஆம்பளை, யாக்கோப்பு ஆம்பளை, எல்லாம் பெத்தான்னா இப்போ பொம்பளை பெக்கலையா, ஆம்பளை என்னடா கொடுமைன்னு ஒரு கிறிஸ்தவ பெரியார்கிட்ட கேட்போம், ஒரு ஐயா கிட்ட கேட்போம். ஏன்னா அவர் சொல்லுவாரே விளக்கம், சின்ன வயசுலேருந்தே பூரிய கிறிஸ்தவனாக இருக்கான். கேட்போம்னான்னு கேட்டால் தெரிஞ்சால் சொல்லணும், இல்லாட்டினா பேசாமல் போகணும். என்ன சொன்னார், தம்பி பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆம்பளைக்கு தான் பெற்றிருக்காங்க, புதிய ஏற்பாட்டில் தம்பி மாறிடுச்சு. நீ சொல்லுவானா ஐயா இந்த மாதிரி இதற்கு பிறகு நான் படிக்கிறது நியாயம் இல்லைன்னு முடிவெடுத்தாலும் முழுசாக படிக்காமல் ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுடான்னு சொல்லி படிச்சுக்கிட்டு வந்த போது 18ஆம் வசனம் இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமாவதுன்னு வருது. அதனால் தயவுசெய்து நீங்கள் புதிய ஏற்பாடு இந்துக்களுக்கு கொடுக்குறவங்க அந்த 18ஆம் வசனத்தில் ஒரு வட்டம் போட்டு இதிலிருந்து படிங்க சாமின்னு சொல்லுங்கள். என்னை மாதிரி அவங்க குழம்பிடக்கூடாது. அப்படி 21ஆம் வசனத்தில்
இயேசு என்பதற்கு பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். இவர் பாவி என்று நான் கண்டுபிடிச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா, பாவத்தை போக்கி ரட்சிக்கிறதே இயேசுவின் பேருன்னா இப்போ என்னடா வேறு குறை சொல்ல முடியும்னு சொல்லி அப்புறம் படிக்கும்போது, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்காருன்னு அர்த்தமா. எல்லாம் அர்த்தத்தில் தான் வருது. பழைய ஏற்பாடெல்லாம் அர்த்தம் இங்கே தான் வருது. அந்த வேலு வேலுன்னு சொல்ல முருகன் ஞாபகம் தான் வருது. இல்லை வேலு இங்கேயே வேளா என்னடா அதுன்னு சொல்லி அப்புறம் மத்திய 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்புனா, கிறிஸ்து பிறக்கிறாரு, ஏரோது ராஜா அலறான், இயேசு தப்பிக்கிறாரு, அந்த வயதுக்கு எல்லைக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்யறான். ராமாவிலே கூக்குரல் ஏற்பட்டதாக அதில் மத்திய 2:17 இருக்குது. ராமாவிலே கூக்குரல் ஏற்பட்டது, ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது ஆறுதல் அடையா இருக்கலாம்னு எரேமியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி அது நடந்ததாக அங்கே போட்டிருக்கு. அப்போ எங்கள் அப்பா இந்த கதையை சொல்லியிருக்காரு எனக்கு. கிருஷ்ண புராணம்னு ஒரு கதையில் கிருஷ்ணன் ஜெயிலில் பிறந்ததாக, மாமன் அவனை நமக்கு மேலே ஒரு ராஜா வந்துட்டான்னு கொல்ல இருக்கிறதாகவும், கிருஷ்ணன் கூடையில் வச்சு தப்பித்ததாகவும், அந்த கோபத்தில் உள்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செஞ்சதாகவும் அந்த புராணத்தில் வருது. எங்கள் அப்பா சொன்னது எனக்கு தெரியும். இதில் அப்படியே இருக்குது. அப்போ இங்கேருந்து இந்த புராணம் அங்கே போச்சா, இல்லை அங்கேருந்து இங்கே வந்துச்சா? இந்த ஆராய்ச்சியில் நான் இறங்கினேன். பைபிள் புராணமோ கற்பனையோ காவியமோ அல்ல, அது ஒரு வரலாறு. கிமு கிபி, கிறிஸ்துக்கு முன்பு கிறிஸ்துக்கு பின்பு வரலாறு. கடவுளே இல்லைன்னு சொல்கிறவன் கூட இயேசு இல்லைன்னு சொல்ல முடியாது. இயேசுவை அவன் கடவுள்னு ஏற்றுக்கிறாவிட்டாலும் அவர் பிறந்தது உண்மை, அவர் வாழ்ந்தது உண்மை, அவர் சரித்திரம் சொல்லித்தான் ஆகணும். அதே மாதிரி கிருஷ்ணனுக்கு அப்படி கிடையாது. முருகன் பிள்ளையார் இதுக்கெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கற்பனைகள். கற்பனை என்றாலும் அவனே சொல்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான், 6 படை இப்போ போன 22ஆம் தேதி முருகன் மாநாடுன்னு மதுரையில் நடந்துச்சு. 6 படையை வச்சான். 6ஆவது மாதம் 6 தீர்மானம் போட்டான். 6 6 6 3 6. ஆனால் இன்னொருத்தன் சொல்கிறான், எங்கள் முருகனுக்கு இருந்தது 6 படை இன்று மருதமலையோ கோயம்புத்தூர் 7 படைன்னு சொல்லி ஏவிஎம் ராஜன் பாடியிருக்காது தேவரும் திருவரில். அப்போ அடுத்து 8 படைன்னு ஆக்கிடுவான் போட்டிருக்கு. அடுத்து 9. அதை கற்பனைன்னு சொல்லிட்டானே. ஆனால் இயேசுவை அப்படி கற்பனை கிடையாது, அது நிஜம். நான் ஏதோ உங்களுக்காக நான் சொல்ல வரல, இயேசுவுக்காக இவர்தே மெய்யான ஜோதி, மெய் ஒளி இவர் தான்ட்டு நான் கண்டுபிடிச்சி எழுதி ஜெயிலுக்கு போயிருக்கேன். மதுரை மத்திய சிறையில் அடைச்சிருக்காங்க 2001. நம்ம ஐயா டானியல் ஐயா சபையில் பேசும்போது அவர் ஐயா சொன்னார், எத்தனையோ வருஷத்துக்கு முந்தி மதுரையில் ஜெயிலில் ஒரு பாஸ்டரை போட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிச்சதுண்டு. இவர் தானா இவர் வந்துட்டார் நம்ம சபைக்குன்னு சொல்லி எனக்கே ஆச்சரியம். அந்த அளவில் எனக்காக ஜெபம் பண்ணியிருக்காங்க. அந்த ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு. அந்த சிறையிலையும் நல்லா ஊழியம் செஞ்சேன். அங்கே ஜாமீன் எடுத்தவர் சாமித்துறை லாயர், உங்களுக்கு தெரியும். இங்கே கோயம்புத்தூரில் கிதியோன் சங்கத்துக்கு அடிக்கடி வருவார் சாமித்துறை லாயரு. அவர் இந்துவாக இருந்து எனக்கு ஜாமீன் எடுத்தவர் அவர் தான். இப்போ பின்னாடி பேக்ரவுண்டு கம்யூனிஸ்ட்டு. அதனால் அவரை மதுரை பாஸ்டர்கள்லாம் நியமித்தாங்க. அவர் அதில் தொடப்பட்டார். புக்கு படித்து நான் தொடர்ந்து கிளாஸ் எடுத்து ஞானஸ்தானம் பெற்று பெரிய ஊழியக்காரராக இருக்கார். ஜெயிலையும் நிறையா கைதிகளை இயேசுவுக்கு நான் சிறைப்படுத்தினேன். நிறையா பேர் ரசிக்கப்பட்டாங்க. நீதிபதிகள் முதற்கொண்டு நான் போனது நல்லதுன்னு சொல்கிற அளவில் ஆண்டவர் அதையும் ஆசீர்வாதமாக மாற்றினார். அந்த சிறை கைதிகள்லாம், ஐயா போகாதீங்க, இன்னும் நல்லா கிளாஸ் எடுங்க, ஜாமீன் கிடைக்கக்கூடாது ஆண்டவரேன்னு ஜெபிச்சாங்க. அந்த அளவில் நல்ல ஊழியம் செய்யக்கூடிய அளவில் ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. அதிகமாக சொல்கிறதுக்கு டைம் இல்லை, நேரம் இல்லை. அப்புறம் சிஎஸ்ஐ போதகராக நான் இயேசு கிறிஸ்துவை 1982 இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். 17 வயசில் இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்க படித்தேன். நான் ஒரு குறையும் அவரை கண்டுபிடிக்க முடியல.
பிலாத்தாலேயே முடியல. பிலாத்து கையை கழுவிட்டான், இவங்கிட்ட எந்த குற்றமும் கிடையாது. பொய் சாட்சியை கொண்டு வந்தாங்க, அதுவும் ஒவ்வாமல் போச்சு. யோவான் 8:46 ஒரு கேள்வி கேட்குறாரு, என்னிடத்தில் பாவம் உண்டு உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க, பின்ன ஏன் என்னை நம்பலைன்னு சொல்லி சொந்த மண்ணில் யூதர்கள் மத்தியில் இயேசு கேட்குறாரு. ஒருத்தனும் பதில் சொல்லலை. 33 வருஷம் இந்த உலகத்தில் இருந்தார். அவர் சீசர்கள் சொல்கிறாங்க எபிரேயர் 7:26, பாவங்களுக்கு விலகினவர், வானங்களிலே உயர்ந்தவர், மாசு இல்லாதவர், பரிசுத்தர். எவ்வளோ சாட்சி கொடுக்குறாங்க. இன்றைக்குள்ள தலைவர்கள் தொண்டர்களை கேளுங்க. இவன் குறைய அவன் சொல்லுவான், அவன் குறைய இவன் சொல்லுவான், இவன் 4 மனைவின்னு சொல்லுவான், இவன் 3ன்னு சொல்லுவான், இவன் உன் தலைவர் ஓகேனான்னு சொல்லுவான். இன்றைக்குள்ள தலைவர்கள் தொண்டர்கள் அப்படி சொல்கிறாங்க தலைவர்களை பற்றி. ஆனால் இயேசுவோடு இருந்த அந்த சீசர்கள் இயேசுவுக்காக செத்துருக்காங்க. ரத்த சாட்சியா, இதை விட வேறு என்ன சாட்சி? ஆகவே கிறிஸ்துவை கிருஷ்ணனா மாற்றிட்டான், ராகேலை ராதையா மாற்றிட்டான், ராமாவை ராமனா மாற்றிட்டான். இப்படித்தான் புராணங்கள் அப்படியே உருவாகி வந்திருக்கே தவிர கண்ணு மூக்கு வச்சு மற்றபடி வெளிநாட்டுக்கு எவரும் இறக்குமதி செய்யலை. வேற்று கிரகத்திலிருந்து எந்த சாமியும் வரலை. எல்லாம் கற்பனை காவியம். இதுதான் கருப்பொருள் இயேசு கிறிஸ்து தான். நிஜ பொருள் இயேசு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த மெய்ப்பொருள் மெய்யான ஜோதி இயேசு. இதை நான் கண்டுபிடிச்சேன் என் வாழ்க்கையில். ஆண்டவரே, நான் ஏதோ டென்ஷனில் வந்தேன், ஆனால் இப்போ உண்மையிலே கடவுள் ஒருவர் உண்டானா எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா. நான் கடவுளை ஒன்றும் வெறுக்கலை, நான் என்னை வெளிப்படுத்துங்க. தற்கொலை எண்ணம் மாறிடுச்சு. படிக்க 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 என் மனசில் ஒரு சந்தோஷம், சமாதானம். ஒரு உண்மையான கடவுளை காட்டுங்கன்னு சொல்லும் போது யோவான் 1 எனக்கு விளக்கம் கொடுத்துச்சு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானார், உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே, அந்த மெய்யான ஒளி என்று யோவான் 1:9 என் கண்களை திறந்தது. 17ஆம் வயசில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய இன மக்கள் முழுவதும் என்னை எதிர்த்தாங்க. ஆனால் இயேசுவை சொல்லாமல் என்னால் இருக்க முடியல. என் வாலிபர்களுக்கெல்லாம் சொல்லி எல்லா ஞாயிற்றுக்கிழமை வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய், பக்கத்தில் சிஎஸ்எஸ் சர்ச் இருக்குது. அப்போ போத்திராஜ்லன்னு ஒரு பிஷப் இருந்தார். என் ஆர்வத்தை பார்த்து ஊழியத்துக்கு வர்றியாப்பான்னு கேட்டார். வர்றேன்யா. ஊழியம்னாலே என்னன்னு தெரியாது, வர்றேன்னு ஆவல். அப்போ உடனே என்னை பயிற்சி கொடுத்து மதுரை இறையல் கல்லூரி அரசடியில் கொடுத்து அப்போ மிஷனரியாக எடுத்தாங்க. அப்புறம் அறப்பட்டம் கொடுத்தாங்க. அப்புறம் போதகர் ஆக்குனாங்க. 5 வருஷம் மதுரை ஜார்ஜ் ஆலயத்தில் சிஎஸ்ஏ போதகராக இருந்தேன். அதன் பிறகு ஏன்னா மக்கள் மேலே எனக்கு ஒரு பாரம். அவங்கெல்லாம் அக்னிக்கு போகிறாங்களே, நரகத்துக்கு போகிறாங்களே, நீ சொல்லாட்டினா அவர் யார் சொல்லுவாங்க? மற்றவெல்லாம் உள்ளே நுழைய முடியாது, வாக்கு விட்டுருவாங்கன்னு பயம். செருப்பு போட்டு போடு எங்கள் ஊரில் போக முடியாது. என்னை அப்படி சொல்ல முடியாதுல்ல. தெலுங்குலேயே நான் சொல்லும் போது மணவாடுன்னு கேட்பாங்க. என்னை யாரும் சொல்ல முடியாது. அதனால் அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு, ஜார்ஜ் ஆலயம் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு தேவாலயம் கட்டி, ஏவிஎம் ராஜனை தீராத நோயெல்லாம் தீர்ந்துருங்க, தீரா முருகனை வந்து என்னை கேளுங்கன்னு சொல்லி பாட்டு படித்தவர் அவரையே கூட்டி வந்து, அவர் புஷ்பலதாவை கூட்டி வந்து 2001 கோயிலை திறந்தேன். சர்ச்சை மெய்யான ஒளி தேவ சபை. இன்னும் அந்த சர்ச்சு இருக்குது. அதில் நான் ஊழியம் செய்கிறேன். அதில் உள்ள அந்த மக்கள் முழுவதும் நூற்றுக்கணக்கான மக்கள் ஞானஸ்தானம் வாங்கியிருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இருக்காங்க எங்கள் இனத்திலிருந்து. இப்போ போத்தனூரில் அந்திரையான்னு ஒரு பையன் எங்கள் அண்ணன் மகன் பாஸ்டராக இருக்கான். இப்படி நிறையா இடங்களில் அங்கங்கே நம்ம ஜனங்க எங்கெங்கே இருக்காங்களோ தெலுங்குக்காரங்க எல்லாத்துக்கும் சுவிசேஷம் சொல்லி எல்லாம் சபையை நிறுவுங்கடான்னு சொல்லி இந்த அளவில் என் பணி நடந்துக்கிட்டு இருக்குது. என்னுடைய ஊழியம் நடந்துக்கிட்டு இருக்குது. எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்த ரவுண்டில் முழு சாட்சியை நான் சொல்கிறேன். இப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து போகிறோம். இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் கடைசி 39-40. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, கிறிஸ்தவர்களை விட, அதாவது புதிய ஏற்பாட்டுக்காரர்களை விட பழைய ஏற்பாட்டுக்காரர்கள் பூரணர்கள் அல்ல. இந்த செய்தியினுடைய தலைப்பு, புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களை விட பழைய ஏற்பாட்டு யூதர்கள் இஸ்ரேலர்கள் பூரணர்கள் அல்ல என்ற அந்த தலைப்பு. அதுக்கு ஆதாரம் தான் அந்த வசனம். ஏன் இதை எடுக்கிறேன்னா, கிளாஸ் மாதிரி ஏன் எடுக்கிறேன்னா, 15ஆம் நூற்றாண்டிலிருந்து மார்ட்டின் லூதர் புரட்சி பண்ணி பிரிஞ்சு வந்ததிலிருந்து ஸ்தாபனங்கள் உருவாகி, சங்கங்கள் உருவாகி,
பைபிள் காலேஜ் உருவாகி அவவே தடி எடுத்தவன்லாம் தண்டை மாதிரி, யானை தடவி பார்த்த குருடை மாதிரி, அவவே இதாண்டா யானை இதாண்ட யாரன் குருடைன்னு சொன்ன மாதிரி, அவனுக்கு ஒரு வெளிப்பாடு, அவனவனுக்கு ஒரு தரிசனம், அவனவனுக்கு ஒரு வசனம், இப்படி ஸ்தாபனங்கள் பிரிஞ்சு போச்சு. நான் சொல்கிறது 1ஆம் நூற்றாண்டுக்கு வாங்கன்னு உங்களை அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்து அவருடைய ஆதி அப்போஸ்தலர்கள் நியமித்து அந்த ஊழியம், அந்த உபதேசம், அந்த சபை நிலைச்சு நிற்குது. நல்ல வேளை பரிசுத்த ஆவியானவர் அழகு தமிழில் சிந்தாமல் சிதறாமல் நம்ம 17ஆம் நூற்றாண்டில் ஜெர்மனியிலிருந்து சீகன் பாலுக்கு ஐயா மூலமாக இந்த தமிழில் எழுதக்கூடிய ஒரு பாக்கியத்தை அச்சிட்டு வெளியிடக்கூடிய அளவு புண்ணியத்தை நம்ம வாங்கியிருக்கோம், பெற்றிருக்கோம். எவனும் அந்த புதிய ஏற்பாடை மதிக்கிறதே இல்லை, எவனும் அதை பற்றி பேசுகிறதில்ல. வாயை திறந்தால் பழைய ஏற்பாடு, ஆபிரகாம் வந்தான், அவன் வந்தான், இவன் வந்தான், இவன் போனான், இவன் வந்தான், உனக்கு என்னடா? ரட்சிப்பு இயேசுவின் நாமத்தில் தானே. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது எப்படி? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை 1 தீமோத்தேயு 1:15 ரட்சிக்கத்தான் வந்தார், பாவ மன்னிப்பை கொடுக்கத்தான் வந்தார், தவிர காரு பங்களாவை கொடுக்க வரல, சொத்து சுகத்தை கொடுக்க வரல. இன்றைக்கி வெளிநாட்டில் பாருங்கள், வெள்ளை சேதத்தில் எத்தனை காரு சோப்பு டப்பா மாதிரி போய்கிட்டு இருக்கு, எத்தனை வீடு விழுந்துக்கிட்டு இருக்கு, எத்தனை உயிர்கள் போய்கிட்டு இருக்கு. ஆசீர்வாதான்ட்டு டிவியில் ஒருத்தன் சொல்கிறான், தங்க சங்கிலியாக விழுகுது. இதுதான் ஆசீர்வாதம்னு சொல்லி இந்த தற்கொலை ஆளுகளுக்கு கிறிஸ்தவன் எப்படி விளங்குவான்? இவன் நோக்கம் முழுவதும் நித்திய ஜீவனோ பாவம் பண்ணி போக கிடையாதுல்ல. பணம் வருது, அது வருது, இது வருது, கார் கொடுப்பார், மங்களா கொடுப்பார், இப்படி தானே போய்கிட்டு இருக்கான். பழைய ஏற்பாட்டில் அதுக்கு ஒரு வசனம் சொல்கிறான், யா எசவா, கர்த்துடைய ஆசீர்வாதமே இந்த பாருங்க, மனப்பாடமாக சொல்கிறீங்க, அதோட வேதனையை. அப்போ புதிய ஏற்பாட்டில் தான் அதுக்கு விளக்கம் இருக்குது. அது 22 நீதிமொழிகள் 10:22-10 சொன்னாலும் புதிய ஏற்பாட்டில் தான் அதுக்கு உண்மையான விளக்கம் வருது. எபேசியர் 1:3 ஆவிக்குரிய உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதத்தினாலே நம்ம ஆசீர்வச்சிருக்கிறார். இங்கே போட்டிருக்கு ஆவிக்குரிய உன்னதம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ உலகம் எழுத்தின்படி இல்லை, அதான் ஆசீர்வாதம்னு போட்டிருக்கு. அதில் 7ஆம் வசனத்தில் கிருபையின் ஐஸ்வர்யம்னு போட்டிருக்கு. அதில் 7 கிருபையின் ஐஸ்வர்யம், பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு கொடுத்ததுன்னு இருக்கு. பாவ மன்னிப்பு இல்லாமல் நீ பரலோகம் எப்படி போக முடியும்? நீ எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? எப்படி நீ வெளிச்சத்தில் நடக்க முடியும்? ஆகவே அந்த 3ஆம் வசனத்தில் உள்ள ஆசீர்வாதமே இந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். இது கிருபையின் ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம், மேன்மையின் ஐஸ்வர்யம், விசுவாச ஐஸ்வர்யம், இப்படி ஆவிக்குரியது எடுத்துக்கோங்க. உலக ஐஸ்வர்யவான்களே உங்களுக்கு ஐயோன்னு சொல்லிட்டாரு இயேசு மலை பிரசங்கத்திலே. ஐஸ்வர்யவான்களே உங்களுக்கு அதை சொல்ல மாட்டாங்க யாரும். அதான் இன்னொரு ஆசீர்வாதத்தை சொல்கிறேன். ரோமரில் 15:29 நான் உங்களிடத்தில் வரும்போது படிங்க, நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். படிங்க, நான் உங்களிடத்தில் வரும்போது ஜெட்டு விமானத்தோடு வர்றேன்னு சொல்லலை. என்ன ஆசீர்வாதம்? சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க. சுவிசேஷம் தாயா, இந்த சுவிசேஷம் தாயா ஆசீர்வாதம். எவனும் படிக்கிறதே இல்லையா? இந்த சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இல்லாதபடி 2 கொரிந்தியர் 4:4 இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனதை குருளாக்கிட்டான் இருக்கு. இந்த குருட்டு நாய்களாக தான் இன்றைக்கி இருந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்களே தவிர, வாயை திறந்தா 24 மணி நேரம் பழைய ஏற்பாடு, அப்பா அவன் வந்தான், இவன் வந்தான், அவன் வந்தான். அதுக்கு தான் இந்த 11ஆம் அதிகாரம் எடுக்கிறேன் நான். 11ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 11ஆம் வசனத்தில் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் விசுவாசமானது நம்பப்படுக்கு உறுதி காணப்படாத விசேஷமாக இருக்கா இதாக இருக்குது. விசுவாசத்தில் 2 இருக்குது. அதை புரிஞ்சுக்கிங்க. பழைய ஏற்பாடு விசுவாசம் வேறு, புதிய ஏற்பாடு விசுவாசம் வேறு. எபிரேயர் 12 அதிகாரம் 1ஆம் வசனத்தில் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும்னு இயேசுவை பற்றி போட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் இயேசு வரலை, அதனால் அந்த விசுவாசத்தை இயேசு தொடங்கலை. புதிய ஏற்பாட்டில் தொடங்கியிருக்காரு, அவர் தான் முடிக்க போகிறாரு. பழைய ஏற்பாட்டு விசுவாசம் வேறு, புதிய ஏற்பாட்டு விசுவாசம் வேறு. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் அதுக்கு தான் இயேசு சொன்னார், தேவனிடத்தில் விசுவாசம் பாருங்க, சொல்ல மாட்டீங்களே, என்னிடத்துலேயும் விசுவாசம் பாருங்க.
அப்போ தேவனை நீங்கள் யூதர்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க, கரெக்டு. ஆனால் என்னையும் நம்புங்கப்பா, என்னையும் விசுவாசிங்கப்பா. எப்படி? தேவகுமாரன்னு என்னை விசுவாசி. இதுதான் கருப்பொருள். இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட நோக்கம், 27 புஸ்தகம் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட நோக்கம், யோவான் 20:31-32 இயேசுவ தேவகுமாரன்னு நீங்கள் விசுவாசித்து அந்த விசுவாசத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறதே. கருப்பொருள். அந்த ஒரு புஸ்தகத்தில் நீங்கள் 3 மணி நேரம் சினிமா பார்த்தாலும் ஒரே ஒரு கருத்து இருக்கும், கடைசியில் போடுவாங்க அதை. அதுபோல் ஒரு புஸ்தகத்தில் ஒவ்வொரு புஸ்தகத்துக்கும் ஒரு கருப்பொருள் இருக்கும். அது மாதிரி 66 புஸ்தகத்துக்கு ஒரே கருப்பொருள், ஒரே வார்த்தை அதில் ஒரு வரியில் இருக்குது. இயேசுவ தேவகுமாரன்னு விசுவாசித்து அதனால் நித்திய ஜீவன் அடையும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கு. இதுதான் கருப்பொருள். இதை விட்டுட்டு அடேங்கப்பா புராண புழுகுகள் வரலாறுகள் ஏகப்பட்ட காரியம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுதான் சொல்கிறேன். அப்படியே சொல்லி தொலைஞ்சாலும் ரெண்டையும் சொல்லணும், உள்ளும் புறமும் சொல்லணும். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குது. பழைய ஏற்பாட்டுக்காரங்களை ஒரு பக்கத்தை தான் சொல்கிறானே தவிர மறுபக்கத்தை சொல்ல துப்பு இல்லை. இவன் அப்படித்தானே இருக்கான், அதனால இவன் சொல்ல மாட்டாங்கிறான். அதனால ஜனங்களுக்கு ரட்சிப்புன்னா என்னன்னு தெரியல, இயேசு கிறிஸ்துனா யாருன்னு தெரியாது, பழைய ஏற்பாட்டு லேவி ஊழியம் என்னன்னு தெரியல, அப்போஸ்தல ஊழியம் என்னன்னு தெரியல, அந்த ஊழியம் இந்த ஊழியம் இருக்க. நீ எந்த ஊழியம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க? புது உடன்படிக்கணும் ஊழியமா, இல்லை மரணத்துக்கு எதுவான ஊழியம் மோசே பற்றி பவுல் சொல்கிறானே, அந்த ஊழியத்தை செய்கிறியா? நீ எந்த ஊழியத்தை செய்கிறேன்னு ஒன்றுமே தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படி எழுப்புதல் உண்டாகும்? கிறிஸ்தவம் எப்படி வளரும்? இயேசுவின் ஊழியம் அப்படி இல்லையே. ஆகவே அப்போஸ்தலர்கள் அழகாக எழுதியிருக்கிறாங்க. பழைய ஏற்பாடு முழுவதும் அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அடக்கம். அடுத்து முத ஆபேல், காயினுடைய விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலிகளையும் மேன்மையான பலியை செலுத்தினான் இருக்கு. அப்போ அந்த ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கணும். எபிரேயர் 12:23-24 இருக்கு. ஆபேலுடைய ரத்தம் பேசுனதை விட இயேசுவின் ரத்தத்தை வந்தால் சேர்ந்தீங்கன்னு இருக்கு. ஆபேலுடைய ரத்தம் என்ன பேசுனது? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் பழிவாங்க பேச்சு. 9ஆம் வசனத்தில் பழிவாங்க. ஆண்டவரே பழிவாங்க, இந்த அநியாயமாக எனக்கு ஒன்று. அப்போ அது நீதி நேர்மை, அது கரெக்ட் தான். ஆனால் இயேசுவின் ரத்தம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே, அந்த பரிந்து பேசக்கூடிய ரத்தம் தாயா உங்களை என்னையும் நீதிமானாக்கியிருக்கு. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆபேலுடைய ரத்தம் போனால் இன்றைக்கி அவுட்டு, இன்றைக்கி எவனும் பரலோகம் போக முடியாது. ஒன்று நேரம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது என்னது? ஏனோக்கா அதை என்ன போட்டிருக்கு? ரெண்டாவது பாயிண்ட்டு எபிரேயர் 11ஆம் அதிகாரம். ஏனோக்கு விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான் இருக்கு. மனைவி பிள்ளைகள்லாம் அவன் இருந்துக்கிட்டே செஞ்சான் இருக்கு. ஆதியாகமம் 5:22 அவன் மனைவிகளோடு சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் இருக்கு, காணாமல் போனான் இருக்கு. அப்போ மனைவி பிள்ளைகளை அவன் ஆதாயம் பண்ணலை, அவன் மட்டும் எஸ்கேப் ஆகிட்டான். தேவனோடு சஞ்சரித்தது என்ன காரணம்னா ரகசிய வருகைக்கு முன்னடையாளம். எலியா அதே மாதிரி தான். எலியாவும் மரணத்தை காணாமல் எடுத்துக்கிட்டா ரகசிய வருகைக்கு அது அடையாளம். திரும்ப மறுபடியும் வந்து சாட்சிகளாக வருவாங்கன்னு ஒருத்தன் செட்டப் பண்ணி பேசுகிறான். மாம்சமும் ரத்தமும் பரலோகத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அப்போ அவன் எப்படி அங்கே மாம்ச ரத்தத்தோடு இருக்க முடியும்? அதனால் மர்வமாகி தான் கர்த்தரை எடுப்பார். மாம்ச ரத்தம் பரலோகத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அதனால் அந்த அர்த்தம் இல்லை, அது அடையாளத்தை தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஏனோக்கு. அடுத்து யார்? நோவா ஒரு பக்கத்தில் நீதிமானு கப்பல் செஞ்சான். அப்படியே எங்கள் அப்பா அம்மா பெரிய எல்லாம். ஒரு பக்கம் தண்ணி அடித்து நிர்வாணமாக கிடந்தான். சொன்ன மகனை ஜபிச்சான் இருக்கு மறுபக்கம். அடுத்து என்ன? அப்படியே படிங்க. ஆபிரகாம் ஒரு பக்கம் விசுவாசத்தில் கேட்டிக்காரன், பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவன், அப்படியே எங்கள் அப்பா அவனை பற்றி ஏகப்பட்ட பிரசங்கம். மறுபக்கம் மனைவி இருந்துக்கிட்டு இருக்கும்போதே பிள்ளை இல்லைன்னா பிள்ளை கர்த்தர் கொடுக்குறேன்னு ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லிட்டாரு. 6ஆம் வசனத்தில் அவன் விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. சொல்லியாச்சுன்னா கிழமை பேசாமல் இருக்க வேணா. இந்த அம்மா சொல்லுது, பாவம் இந்த அம்மாவுக்கு தெரியாது. ஐயா வேலைக்காரியோடு சேருங்க, ஒரு வேளை இவளால் என் வீடு கட்டப்படலாம்னா ஆதியாகமம் 15:6 சொன்னது சொல்ல வேணாம். அப்படியே மறைச்சிட்டாங்க. அது கிழமை மறைச்சி உடனே சரி தாயே நான் கீழ்ப்படிக்கிறேன், இந்த விஷயத்தில் கீழ்ப்படிதான் பாருங்கள். அந்த அம்மா பாருங்கள் பாவம், எப்படியாவது அவருக்கு ஒரு வாரிசு உண்டாக்கணும்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது. இந்த கிழவனுக்கு அறிவு இல்லை.
கட்டிட்டு கடைசியில் சக்கலாதி சண்டை வருது, பெரிய பிரச்சனையாகி கடைசியில் துஷ்ட சந்ததியை பெத்தான் இருக்கு. அங்கே ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் துஷ்ட சந்ததி, ரொம்ப மோசமான சந்ததியாக தான் இஸ்மாயில் இஸ்மவேல். இப்படி அந்த இன்ன வரைக்கும் இது தீவிரவாதத்தை அடக்க முடியல, இன்ன வரைக்கும் உலகமே அரண்டுக்கிட்டு போகிற அளவில் அன்னைக்கு அவன் செஞ்ச தவறு தான். உடனே பஞ்சாயத்து ஆண்டவர்கிட்ட கொண்டு போகிறான். ஆண்டவர் என்ன சொன்னார், இவன் மனைவி பேச்சு கேளு. இதை பிடிச்சிக்கிட்டான் சொல்லுது. ஏன் மனைவி பேச்சு கேட்கணும், மனைவியே மந்திரம், மனைவி சொல்கிறதே கேட்கணும்னு ஒருத்தன் இதை வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். எதுக்காக கர்த்தர் சொன்னார் தெரியுமா? ஏன் அன்னைக்கு நான் சொன்னனே என்னை கேட்டியா, உன் மனைவி பேச்சு தானே கேட்டேன், இப்போவும் மனைவி வச்சா கேளு போ. அந்த அர்த்தத்துக்கு தான் கர்த்தர் சொன்னார், தவிர கீழ்படியே ரொம்ப அந்த அர்த்தத்துக்கு சொல்லலை. புருஷன் தான் மூத்தவன், புருஷனுக்கு தான் மனைவி கீழ்படிக்கணும்னு அப்போஸ்தலர் உபதேசம் சொல்லியிருக்குல்ல, அது வேற இல்லை. சாரால் செத்து தொலைஞ்சான், செத்துட்டா. ஒரு கிழமை ஆதியாகமம் 25 கேத்துரால விவாகம் பண்ணான். 100 வயசுக்கு குழந்தைப்புறமும் சிரிச்சவன். இப்போ என்னடா, சரி கட்டி தொலை, மனைவி செத்தா கட்டுறது தப்பு இல்லை, ஒப்பாட்டியில் வச்சுருந்தான் இருக்கு, அதில் போட்டிருக்கு ஒப்பாட்டியில். ஏவே நமக்கு தலைவன், நமக்கு ஆபிரகாமின் தேவனே ஒப்பாட்டியில் வை. இது அடுத்து என்ன, சாரால் பாவம், அந்த பொம்பளைகள்லேயே அந்த அம்மா தான் விசுவாசத்தில் போகணும் என்னதுன்னு அவன் வெளிப்பாடு பட்டு போகிறான். இந்த அம்மா அழகான சிரி பின்னாடியே போகிறான். ஒருத்தன் தூக்கிட்டு போகிறான் சகோதரின்னு சொன்னதுனால அந்த அம்மா உள்ளே சொல்லியிருந்தா அன்னைக்கே ஆபிரகாம் அவுட்டு. அந்த அம்மா தன்னை தியாகம் பண்ணி நம்ம கற்பே போனாலும் பரவாயில்லடா, என் புருஷனை காப்பாற்றுவான் ஆண்டவனேன்னு சொன்னான். இன்றைக்கி அடேன்னு சொல்லுது பொம்பளைங்க, அது வேறு. சாதாரணமாக ஏய் வாடா போடா, புருஷனை ஏய் வாடா வாடா வாடா, அங்கே அந்த அம்மா ஆண்டவனேன்னு சொன்னான்னு சொல்லக்கூடிய அளவில் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் பேதுரு சொல்கிறான், அவளுக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருங்கன்னு. அந்த அம்மா ஒரு 2 சைடுமே நல்ல பொம்பளை தான். அடுத்து என்ன, சாராளுக்கு அடுத்து என்ன, யார்? ஆம்பளைகள்லையே இப்போ உள்ள ஜென்மத்திலேயே அவன் தாயா நல்லவன். 40 வயசில் கல்யாணம் முடித்தான். எந்த ஆபிரகாம் மாதிரி எந்த சில்லித்தனமோ எந்த ஒரு பொம்பளை பொறுக்கையோ எந்த இதுவும் கிடையாது. பாவம், கடவுளேன்னு அவன் தெய்வமேன்னு இருந்தான். நல்ல மனைவி அந்த அம்மாவை அவன் எண்ணப்படி வாழ்ந்துச்சு. அவனும் அப்போ புத்திக்கு சகோதரின்னு சொன்னான். அப்பனுக்கு தப்பாத பிள்ளை, அவனும் சகோதரின்னு சொல்லி இப்படி சேர்த்தாயா பணத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சாருன்னு இவன் சொல்கிறான். ஆதியாகம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டியாக வந்தவன் ஆதியாகம் 13ஆம் அதிகாரத்தில் உடனே சீமான் ஆகிட்டான். எப்படி சீமானானா, அந்த வரலாறு பார்த்தாலே தெரியும். சகோதரின்னு சொன்னதுனால ஆடு மாடு ஒட்டங்கள்லாம் கொடுத்தான். கடைசியில் தெரிஞ்சு போய் இவன் நல்ல வேலை கொள்ளலை. அவன் கூட உலகத்தான் கூட நல்லவனாக இருந்து இதோடு நீ போயிடுவான்னு சொல்லிவிட்டான். இப்படி வந்தது தான். இதெல்லாம் கிறிஸ்தவங்களுக்கு மாதிரி இல்லை, அவன் கிறிஸ்தவனும் கிடையாது. ஐயா, அந்த காலத்தில் காட்டுத்தனமான காலத்தில் அவன் ஆபிரகாம் இந்துலேருந்து விக்கிரகாராதனையிலேருந்து வந்தான், அதை பாராட்டுவோம், சரிதான். உனக்கு அவன் தலைவன் கிடையாது, உனக்கு அவன் மாதிரி இல்லை. யாக்கோப்பை அடுத்து யாக்கோப்பை எடுத்துக்கிட்டா, வெறுங்கையோடு நான் போனேன் பாட்டு ஒருத்தன் பாடுறான். இரு பரிவாரம் எனக்கு தந்தீர். இரு பரிவாரம் 4 மனைவி 13 பிள்ளைங்க. அவன் ஏமாத்தாத ஆளு, பெத்த தகப்பனை ஏமாற்றி, அண்ணனை ஏமாற்றி, மாமையை ஆட்டையை போட்டு இத்தனையும் கொண்டு வந்து கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இது ஆசீர்வாதமா? இப்படி ஏகப்பட்ட அது மறுபக்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், அது உங்களுக்கு தெரிஞ்சதுனால சிரிக்கிறீங்க. அடுத்து ஆபிரகாம் யாக்கோப்புக்கு அடுத்து என்னது? யோசேப்பு. அவன் தான் ஒருத்தன் தாயா நல்லவன் அப்படின்னு சொல்கிறீங்க. நல்லவன் தான் ஒரு பக்கம், மறுபக்கம் பழி வாங்கினான். சகோதரர்கள் தெரிஞ்ச பிறகு இவன் தானா குழியில் தூக்கி போட்டான்னு பாத்திரங்கத்தில் முழுவதும் அவன் சாக்கில் போட்டு இவன் திருட ஜெயிலில் வச்சான்ருக்கு. இது மன்னிக்கிற அர்த்தமாயா? எப்படி நெருக்கி பிடிச்சா ஒருத்தரும் நீதிமான் கிடையாது. ரோமர் 3:10. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அந்தபடி இந்தபடி கிடுக்குப்படியாக பிடிச்சா எவனும் நீதிமான் கிடையாது. ஆதாம் டு ஆதாம். கவனிங்க, இது எங்களுக்கு சில்லண்டிகள் எல்லாம் விட்டுருங்க, நேரம் இல்லாதனால பாருங்கள். அங்கே பொறுமை 10 32 பாருங்கள். இன்னும் பின்னு நான் என்ன சொல்லுவேன்? 32 பின்னு நான் என்ன சொல்லுவேன்?
சிம்சோன் தான் வாலிபர்களுக்கு வழிகாட்டியான். இவன் சிம்சோன் வந்து வாலிபர்களுக்கு வழிகாட்டியான். இவன் மீட்டிங் போடுறது. அப்புறம் எப்தா பெத்த பிள்ளைய பலி கொடுத்தவன். தாவீது அடேங்கப்பா எத்தனை ஒப்பாட்டிய இன்னொருத்தன் மனைவியை ஆட்டையை போட்டு அவன் ஒரு சைடு நல்லது, மறு சைடு பேசுகிறானா எவனாது. இவன் ஏகப்பட்ட ஒப்பாட்டியை வச்சு ஏகப்பட்ட மனைவி, இவன் மனைவிகளையே இவன் பிள்ளைகளே எடுத்து கெடுத்தான்னு போட்டிருக்கு. இவன் வந்து ஒரு சைடு அப்படி மறு சைடு. இன்னொரு சங்கீதத்தில் பாடுறான், பாபிலோனிய குமார்த்திகள் பிள்ளைகளை மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். ஆகா, குழந்தைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்க, பரலோகராஜ்யம் அவங்களுடையதுன்னு இவர் ஏன் சொல்லிக்கிட்டு இருந்தா, இவன் சொல்கிறான் பிள்ளைகளை மோதி அடிக்கிறவன் பாக்கியவானா. இவனா நமக்கு முன்மாதிரி. தாவீதின் குமாரன் சொல்கிறாங்களே எப்படிறான்னா, ஏசு அதை ஏற்றுக்கல. மத்தேயு 22 39 வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூதர்கள்கிட்ட கேட்குறாரு, தாவீது கிறிஸ்து யாருடைய குமாரன்னு. அவங்க சொன்னாங்க தாவீதின் குமாரன். 110 சங்கீதத்தை அவர் ஒப்பிட்டு தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க, அவனுக்கு அவர் குமாரனாக இருப்பது எப்படி கேள்வி கேட்குறாரு. ஒருத்தனும் பதில் இன்ன வரைக்கும் பதில் இல்லை. ஏசு தேவகுமாரன், ஆபிரகாமின் குமாரன் அல்ல, தாவீதின் குமாரன் அல்ல. அப்போ ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா மாம்ச வரலாறுக்காக சொல்லப்பட்டது. இல்லாட்டினா இதிகாச புருஷே கற்பனை புருஷனாக போயிடுவான், முருகன் பிள்ளையார் மாதிரி சொல்லிடுவான் நாளைக்கு. அதனால் மாம்ச ரீதியில் ஆபிரகாமை இப்ராஹிம்னு சொல்கிறான் முஸ்லீமு, அவன் பிரம்மான்னு சொல்லி இந்துக்கள் மாற்றிருக்கான். சரஸ்வதியை சாராள சரஸ்வதின்னு சொல்கிறான். நான்முக கடவுள்னு சொல்லி 4 மதத்துக்கு 4 தலையை வச்சு அவன் தாண்டா சாமின்னு உருவாக்கிட்டான். இதுதான் கருப்பொருள். நாங்கள் இந்துலேருந்து வந்ததுனால எங்களுக்கு தெரியுது. நீங்கள் வட்டத்தையே போட்டு அதுக்குள்ளேயே அது சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. நான் சொல்கிறாத நம்புங்க. அதனால் இது எல்லாம் கற்பனை தான், காவியங்கள் தான். ஆகவே தாவீது, எப்தா, தானியேலு தீர்க்கதரிசிக விவரம் சொல்லமானா தீர்க்கதரிசிகள் சொல்லமானா காலம் போதாது, டென்ஷன் ஆகிட்டான் போல் இருக்கு, முடியாது. அதனால் 39 கடைசி கருப்பொருள் சொல்கிறேன். 39:40 இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நச்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல். ஒரு பக்கம் அவன் விசுவாசத்தில், ஒரு பக்கம் வாக்குத்தத்தம் பெற்று பல காரியம் சாதித்தாலும் மறுபக்கம் சரியில்லாதனால வாக்குத்தத்தம் பெறாமல் சேர்த்துட்டான். 40 அவர்கள் நம்மை இல்லாமல். அவர்கள்லாம் பழைய ஏற்பாட்டுக்காரன், நம்ம என்ன புதிய ஏற்பாட்டுக்காரங்க. நம்ம என்ன அதை புரிஞ்சிக்க அவர்கள் நம்மை இல்லாமல், கிறிஸ்தவங்களை விட, புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவங்களை விட பழைய ஏற்பாட்டுக்காரர்கள் பூர்வனர்கள் அல்ல. அது படிங்க, இன்னொரு முறை படிங்க 40. அவர்கள் நம்மை இல்லாமல் பூர்வனராகாதபடி விசேஷித்து நன்மையானது ஒன்றை தேவன் நமக்காகனா கிறிஸ்தவங்களுக்காக, நம்மை விட அவர் பூர்ணர்கள் அல்ல என்று வேதம் சொல்லியிருக்கும் போது அவங்கள பூர்ணமாக்கப்பட்டவங்களுக்கு மாதிரியாக சொல்லலாமா, கோல் மாடலாக சொல்லலாமா, முன்மாதிரியாக சொல்லலாமா? இது நியாயமா தர்மமா? சகோதரிகளே, கிறிஸ்தவங்களே எண்ணி பாருங்க, மாற்றிக்கிங்க, உங்களை மாற்றிக்கிங்க. நம்ம முன்னோர்கள் அப்படி செஞ்சிட்டாங்க. நான் அப்படி இருந்தவன் தான், உங்களில் ஒரு ஆளாக இருந்தவன் தான். ஏண்டவர் என் கண்ணை திறந்தார், இந்த வெளிச்சம் கண்ணை திறந்தாருன்னா சொப்பனம் கண்டேன் தரிசனம் கண்டேன்னு சொல்லலை, வசனத்தை சொல்கிறேன், வசனத்தை சொல்கிறேன். ஆகவே மேகம் போன்ற, எபிரேயர் 12:1 முடிக்கிறேன், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. அந்த அந்த பாரமானனா நியாயப்பிரமாணம் தான். ஐயா பாரம், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே எல்லாரும், அந்த பாரம் யூதர்களை பார்த்தா சொன்னார். யூதர்கள் நியாயப்பிரமாணம் சுமக்கக்கூடாத, நம்மளாலும் பிதாக்களாலும் சுமக்கக்கூடாத நுகத்தடின்னு சொன்னாங்க. அது ஒரு பாரம். நியாயப்பிரமாணத்தினால ஒருவனும் நீதிமான் ஆகிறது இல்லை. கலாத்தியர் 3:10 இருக்குது. நியாயப்பிரமாண கிரியைக்காக யாரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்காங்கன்னு இருக்கு. கலாத்தியர் 2:21 நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாக இருக்கும் இருக்கு. கலாத்தியர் 3:13 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதிக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்மை, சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். இயேசு நியாயப்பிரமாணத்துக்கு முடிவு, அவரோட நியாயப்பிரமாணம் முடியுது. தெரியுமா உங்களுக்கு? ரோமர் 10:4 போட்டிருக்கு. அது படிங்க. சில விஷயம் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். நாம் இதெல்லாம் அள்ளி விடுறாருன்னு நினச்சிடக்கூடாதுல்ல.
ரோமர் 10:4. நீதி உண்டாகும்படி முடிவாக இருக்கார். அவரோட முடியுது, நியாயப்பிரமாணம் முடியுது. அதுக்கு அடுத்து புது உடன்படிக்கை ஆரம்பிக்கிறார். புது உடன்படிக்கைன்னு சொல்வதனாலே முந்தினதை பழமையாக்கினாருன்னு எபிரேயர் 8:13 இருக்குது. அது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாட்கள் வரும், நான் புது உடன்படிக்கை பண்ணுவேன், அது வந்து இஸ்ரேல் ஜனங்களோட புது உடன்படிக்கை பண்ணிக்குவேன். நாட்கள் வரும், பழைய உடன்படிக்கையில் அவங்க நிலை நிற்கலை, நானும் தள்ளிட்டேன்னு கர்த்தரே சொன்னதாக எபிரேயரில் வந்து போட்டிருக்கு. எபிரேயரில் 8ஆம் அதிகாரத்தில் 7 இருக்குது. அதான் புது உடன்படிக்கை தான் இயேசு நம்மளுடைய சொந்த ரத்தத்தில் செய்கிறார். பழைய உடன்படிக்கை மிருகங்களுடைய ரத்தம், புது உடன்படிக்கை இயேசுவின் ரத்தம். 2 கொரிந்தியர் 3:6 புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக ஆக்கினார். அவரும் இல்லை, அவர் இயேசு தேவன் ஒருவர் தான். அவர் தான் நம்ம தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார். இல்லாட்டினா பழைய உடன்படிக்கையில் நம்ம எல்லாம் வர முடியுமா? நம்ம எல்லாம் புரிஞ்சாதீங்க, பக்கத்தில் வர முடியாது. லேவி கோத்திரம் ஒருத்தன் தான் வர முடியும், அவன் தான் ஆசாரியராக வர முடியுமே தவிர வேறு எந்த கோத்திரத்தில் 11 கோத்திரத்துலேயும் அவனும் வர முடியாது. ஏசு லேவி கோத்திரமே இல்லையே, ஏசு லேவியரே இல்லையே, அவருடைய சீசர்கள் அப்போஸ்தலர்கள் லேவியர்கள் இல்லையே. இன்றைக்கி பாடுறானே லேவியரே ஆசாரியரே, இவன் தான் நமக்கு தலைவரா? ராஜாக்களாக லேவியராக இவங்களை பின்பற்றினா எங்கடா நம்ம விளக்க போகிறோம்? லேவி ஊழியத்துக்கே அப்போஸ்தல ஊழியத்துக்கே வித்தியாசம் தெரியாமல் இருக்கான்னா நீ என்னத்தை சொல்ல? அதனால் கலப்படம் இருக்குது. பாவம், அவங்க தப்பு வேணும்னு செய்யலை, நிஜமாக தூங்குறாங்க. இந்த செய்தியை கேட்டு எழுப்பிட்டா பரவாயில்ல, நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. தூங்குற மாதிரி நடிக்கிறான் பாரு, அவனை ஒன்றும் எழுப்ப முடியாது. அதனாலே இதெல்லாம் பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி, ஸ்தாபனத்தை நோக்கி இல்லை, பிஷப்பை நோக்கி இல்லை, போப்பை நோக்கி இல்லை, உன் தலைவர் ஒருத்தன் செத்து போகிற தலைவர் இருக்கான் ஒருத்தன் பாவம், அவனை நோக்கி இல்லை, மூத்த போதகர் ஒருத்தன் அவன் சொல்கிறது தான் வேதமா? உனக்கு அப்போ இயேசு யாருன்னு உனக்கு தெரியலையா? அப்போஸ்தலர்கள் யாருன்னு தெரியலையா? எல்லா கேள்விக்கும் விளக்கம் நிருபங்கள் இருக்குப்பா. ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் தயவு செய்து படிங்க, சுவிசேஷங்களை படிங்க. அஸ்திபாரமே அதானே. 1 கொரிந்தியர் 3:11 போடப்பட்ட அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு எந்த அஸ்திபாரத்தை எவனும் போடக்கூடாதுன்னு இருக்க. போடக்கூடாதுன்னா போடுவோம். ஃபவுண்டர் இவர், ஃபவுண்டேஷன். ட்ரஸ்ட்டுக்கு இருந்துக்க நீ தலைவரா? நான் அதை குறை சொல்லலை. ஏன்னா ஆடிட்டர் கணக்கு அரசாங்கத்தை ராயனு குரு அது இருந்துக்க நான் சொல்லலை. உபதேசத்துக்கு கிறிஸ்தவத்துக்கு தலைவர் ஒருவர் இருக்க, நீ என்னடா தலைவர்? கொலோசை 2:10 போட்டிருக்கு, சர்வ அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிறேன் அவருக்குள்ள அப்படின்னு போட்டிருக்கு. அதுலேயே 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் முதல்வர்னு போட்டிருக்கு. இயேசு முதல்வர், அவர் தலைவர். பிஷப்பு இயேசு தான். எபிரேயர் 13:20 போட்டிருக்கு. ஆடுகளின் பெரிய மேப்பராகி இயேசு கிறிஸ்துன்னு போட்டிருக்கு. பெரிய மேப்பர், அதான் பேராயிரம் சொல்கிறது. அவர் இருக்கும்போது நீ என்னடா பேராயிரம்? ஒரு தலைவர் செத்துட்டா நீ வேணால் ஒரு ஆளை நியமிக்கலாம். இயேசு சொல்கிறாரு வெளிப்படுத்தல் 1:18 மரித்தேன், உண்மைதான், இதோ சதா காலங்களையும். இப்படி இன்றைக்கி உள்ள தலைவர்கள் எல்லாம் சொல்லுங்க. ஒரு பிஷப்பு போன 1ஆம் தேதி இறந்துட்டார் பாவம். 1ஆம் தேதி சென்னையில் தயானந்தம் பேராயர் இறந்துட்டார். குறை சொல்லலை, செத்து போகிற மனுஷனை முழுவதும் நீ பேராயிரம் தலைவர் 2 கம்பை நாயை விரட்டுற மாதிரி கம்பை வச்சுக்கிட்டு தொப்பியை போட்டுக்கிட்டு பெரிய சிலுவையை போட்டுக்கிட்டு நான் பேசப்பு. ஒரு காலத்தில் ஆர்சி சொல்லிக்கிட்டு இருந்தான், ஒரு காலம் ஜிஎஸை சொல்லிக்கிட்டு இருந்தான். பெந்தையோசு முழுவதும் வாயை திறந்தா பெசப்புன்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட பேதுரு உடவா? 1 பேதுரு 5:4 பேதுரு சொல்கிறான், பிரதான மேய்ப்பர் வரும்போது வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். பிரதான மேய்ப்பர் இயேசு தான். அவன் சொல்கிறான், கண்காணியர் இடத்துல திருப்பப்பட்டிருக்கீங்கன்னு சொல்கிறார். கண்காணி இயேசுவன் தான் சொல்கிறான். அதனால் தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாரும் சகோதரர்கள். அப்போ நம்ம யார் சகோதரர்கள்? ஊழியக்காரன்னு சொல்லு, தேவ ஊழியக்காரன்னு சொல்லு. அதுலேயும் 2 ஊழியம் இருக்குது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 9:10 அந்த ஊழியம் இந்த ஊழியம்னு போட்டிருக்கு. அந்த ஊழியம் வேறு, இந்த ஊழியம் வேறு. நீ எந்த ஊழியம் செய்கிற? நான் ஊழியக்காரன் எங்கே எதுலடா நீ ஊழியக்காரன்? லேவியில் பழைய ஏற்பாடு ஊழியக்காரனா? புதிய ஏற்பாடு அப்போஸ்தல ஊழியமா? அப்போஸ்தல ஊழியத்தை அருளை செய்திருக்காருன்னு நீ படிக்கலை? அப்போஸ்தலர் வந்து ஒரிஜினல் அப்போஸ்தலர் யார் சொல்லுங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் யார்? இயேசு தான்.
இயேசுவை தவிர வேறு அப்போ எபிரேயர் 3:1 வசனத்தை சொல்கிறேன் நான், படிங்க. எபிரேயர் 3:1 முதல் அப்போஸ்தலர் இயேசு, ரெண்டாவது லூக்கா 6:13 படி அவர் ஸ்தானத்தில் பன்னிருவரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் பேரிட்டார்னு இருக்கு. முதல் அப்போஸ்தலர் இயேசு, படிங்க. இப்படி இருக்க இந்த மாதிரிலாம் இருக்க பரம அழைப்பு பரலோகத்துக்கு அழைக்கப்பட்ட கிறிஸ்தவர்களே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் 1, பிரதான ஆசாரியர் 2, கிறிஸ்து 3, இயேசு 4 பேர்கள் அங்கே இருக்கு. கவனிங்க. அப்போஸ்தலர்ன்ற அர்த்தம் என்ன? தேவனால் அனுப்பப்பட்டவர்னு அர்த்தம். இயேசு உலகத்தில் தேவனால் அனுப்பப்பட்ட முதல் நபர் இயேசு தான். மற்றவங்கள்லாம் சில்லண்டிக்கு தான். யோவான் 3:31 பூமியிலிருந்து உண்டானவன் பூமியினுடைய தன்மையிலிருந்து அவன் பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவரோ எல்லாரிலும் மேலானவர். அங்கே கண்டதையும் அங்கே கேட்டதையும் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காரு. எவனும் அதை கேட்கறது இல்லைன்னு இருக்கு. நீங்களாவது கேளுங்க. இந்த பூமியில் இருந்து எழும்பின ஆளுகளை உங்கள் புத்திக்கு அவங்க புத்திக்கு கரெக்டாக தான் இருக்கும். தள்ளிடுங்க. நம்ம உங்களுக்கு ரொம்ப மேட்ச் ஆகும். விட்டுருங்க. உங்கள் ஸ்தாபனங்கள், பைபிள் காலேஜு, அவன் சொல்கிறான் அந்த மிஷினரி, எந்த ஆளுகளும் தயவு செய்து கோபமாக வருது எனக்கு. அந்த 15ஆம் நூற்றாண்டுலேருந்து லுத்தரன் சபை மார்ட்டின் லூதர் புரட்சி பண்ணார் இல்லையா, அவராது வெளியே வந்து இயேசு தான் தலைவர்னு சொன்னாரா? அவனே நான் தான் அவன் பேர்லேயே ஏன் சபை ஒருத்தன் பேரில் ஆரம்பிக்கணும் ஸ்தாபனம். கன்னிஸ்திரியை கட்டிட்டான், கல்யாணம் முடிச்சிட்டான். இப்போ அங்கிட்டு பெந்தேகோஸ்னு ஒருத்தன் சொல்லிட்டான், ஒருத்தன் செவந்துட்டேன்னு சொல்லிட்டான், ஒருத்தன் மாரானாதான்னு சொல்லிட்டான், ஒருத்தன் என்னென்னமோ இப்போ பவுல் 19ஆம் நூற்றாண்டில் சுலோனில் சிபிஎம் ஆரம்பித்தார். இப்படி ஏகப்பட்ட வெகுவீட்டு அம்மையார் 7ஆம் நாள் சபை ஆரம்பிச்சிச்சு. அங்கேருந்து யெகோவா சாட்சிகள் பிரிஞ்சாங்க. இன்றைக்கி பரிசுத்தாவியானவரே இல்லைன்னு சொல்லி சார்லஸ் குரூப்புன்னு சொல்லி ஒரு குரூப்பு சுற்றிக்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட அளவில் இப்போ வந்துட்டாங்க. இந்த குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு நான் என்ன சொல்கிறேன்னா, துப்புரவாக எடுத்து குப்பையில் போட்டுட்டு 1ஆம் நூற்றாண்டுக்கு வா. இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில், உங்களுக்கு நியமித்த ஓட்டம் எது, பாதை எது, வழி எது தெரியுமா? எபிரேயர் 10:19 புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்காக உண்டு பண்ணியிருக்கிறார். படிங்க. சகோதரரே, பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் உடம்பை கிழிச்சு புதிது, இங்கே கேளுங்க, புதிதுன்னா பழசு இல்லை, புதிதும் ஜீவன்னா உயிர் உள்ளது. உயிர் உள்ள அதுக்கு தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது கிறிஸ்தவம். யார் நான் இயேசுவை எதிர்த்தேன், வஞ்ச திட்டம் போட்டேன், இன்னைக்கு இயேசுவுக்காக சாக ரெடியாக இருக்கேன். இதுதான் கிறிஸ்தவம். உயிர் உள்ளது இன்றைக்கி பேசக்கூடியது. இப்போ பேசிக்கிட்டு இருக்கு. இப்போ கர்த்தர் பேசுகிறாரு. இப்போ எந்த பைபிளும் எடுக்கலை, எந்த குறிப்பும் கிடையாது. எனக்கு விடிய பேசுவேன். வசனம் 100 கணக்கில் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதனால் நான் நல்லவன் கெட்டிக்காரன் ஒரு உடனே ஃபோன் நம்பர் வாங்கி என்னை பின்பற்றாதீங்க. நான் உங்களை போல் பாடுள்ள மனுஷன். என்ன 100 தடவை படித்தேன்னா இதுவோடு இல்லாட்டினா கேவலம் வெக்கக்கேடு. இதோட நிறையா. அதனால் நான் இது கிடையாது. எனக்கும் சாத்தானுக்கு போட்டி வச்சா சாத்தான் தான் ஜெயிப்பான். அவ்வளோ வசனம் அவனுக்கு தெரியும், அவ்வளோ மனப்பாடம் தெரியும், அவ்வளோ கெட்டிக்காரன். அதனால் அவனை வச்சு பின்பற்றி போகிறதுக்காக சாத்தானே அவன் வசனம் மனப்பாடமாக சொல்லி இயேசுவையே காலில் விழுன்னு சொன்னவன். அதனால் வசனம் சொல்கிறதுனால ஒன்றும் முக்கியம் இல்லை. வாழ்கிறேனா, வசனப்படி வாழ்கிறேனா, சாதிக்கிறேனா, நடக்கிறேனா, அதுதான் முக்கியம். அதனால் வசனம் கேட்குறதுனால நல்லா இருக்கு, நல்ல பிரசங்கம் நீ சொல்கிறதுனால எனக்கு ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி பேசுனா எவனும் கூப்பிடுவானா? யாராவது அடுத்த முறை கூப்பிடுவாங்களா? யாரும் இந்த மாதிரி சத்தியத்தை சொல்கிறவன் தான் சத்துருவாயிட்டானே. அதனால் திரும்ப கூப்பிட்டிங்கன்னா நான் ஆச்சரியப்படுவேன். இவ்வளவு பேசியும் கூப்பிடுறாங்கன்னா நீ உண்மையான கிறிஸ்தவன்னா நான் நினைக்க வேண்டியது இருக்குது. அதனால் காலம் மிக சமீபம். அதனால் மேகம் போன்ற எல்லாம் விட்டுருங்க. பழைய ஏற்பாட்டுக்காரங்களை விடுங்கன்னு அப்போஸ்தலர் சொன்ன மாதிரி 15ஆம் நூற்றாண்டில் இருந்து வந்த ஸ்தாபனங்களை விடுங்கன்னு நான் சொல்கிறேன். தலைவர்கள் விடுங்க, பிஷப்புகளை விடுங்க. எல்லாம் செத்து போகிற நம்ம மாதிரி இதோ சதாகாலம் எந்த பிஷப்பாக சொல்லுங்க பார்ப்போம். இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கேன் யார் சொல்ல முடியும்? அதனால்
எத்தனையோ சீண்டல்கள், எத்தனையோ பாலியல் தொந்தரவுகள், எத்தனையோ ஊழல்கள். தேர்தலில் பாருங்கள், தென் பகுதியில் சண்டை போட்டுக்கிட்டு பிஷப்பு சண்டை போட்டு கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்களாம் நமக்கு மேப்பரும், இவங்களாம் மேப்பரும். அதனால் தயவு செய்து இயேசுவை நோக்கிப்பார். அவன் நமக்கு நியமித்த ஓட்டம் புரிதும் ஜீவனமான மார்க்கம் தான். மார்க்கம்னா வழின்னு அர்த்தம். நானும் ஒரு வழின்னு சொல்லலை, நானே வழின்னு சொன்னேன். யோவான் 1:10 வேறு வழியாக ஏறுகிறவன் கல்லன்னு கொள்ளைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டார். வேறு வழி இல்லை, ஒரே ரூட்டு இயேசு கிறிஸ்து தான். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான்னு சொல்லிட்டார். அதனால் தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க. கரெக்டு, என்னிடத்துலையும் விசுவாசமாக இருங்க. யார்? தேவகுமாரே என்னை விசுவாசி. கந்தேக மந்திரி ரதத்தில் போயிட்டு இருக்கும்போது அப்போஸ்தலர் 8 ஆவியானவர் ரதத்தோடு சேர்த்துக்கன்னு சொல்கிறாரு. பிலிப்பு போய் ஏதாவது நீ படிக்கிறது ஏதாவது தெரியுதான்னு கேட்குறாரு. ஒருத்தன் எனக்கு விலைக்கு சொல்லாட்டினா எப்படி தெரியும்னு சொல்லி அந்த ரதத்திலேயே உட்கார வச்சு போய்கிட்டு இருக்கும்போதே இயேசுவை தேவகுமாரன் சொல்லிட்டான், தண்ணியில் முழுக்குஞானசானம் சொல்லிட்டான். உடனே ரதத்தை நிறுத்த சொல்லி இயேசுவை தேவகுமாரன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ஞானசானம் பெற்று சந்தோஷமாக போனான். ரட்சிப்புக்கு பழைய ஏற்பாட்டு அவசியம் இல்லை. அப்போஸ்தலர் 16:30 சிறை அதிகாரி கேட்குறாங்க, ஆண்டவமாரே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்னு கேட்கும்போது ஆதி ஆகமத்திலிருந்தா கிளாஸ் எடுத்தான். அதுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அவ்வளோதான். எப்படி? தேவகுமாரன் விசுவாசி, அவ்வளோதான் ஐயா. அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நம்ம ரட்சிக்கப்படிபடி வானத்தின் கீழே உங்கள் மனசுகளுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. சிலர் கேட்குறாங்க, அப்போஸ்தலர்களும் இயேசுவும் பழைய ஏற்பாட்டை கையாண்டிருக்காங்களே, சொல்லியிருக்காங்களே, அதை பற்றி பேசியிருக்காங்களே, இது என்ன சொல்கிறீங்கன்னு என்னை கேட்டால், தொடங்கப்பட்ட ஊழியம் யூதர்கள் மத்தியில், இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் முத தொடங்கப்பட்டது. அதனால் அவன் ஓய்வு நாளை குறித்து வெறியாக இருக்கான், பழைய ஏற்பாட்டை குறித்து வெறியாக இருக்கான், மதவெறி ஜாதி வெறியாக இருக்கான். அதிலிருந்து கையாண்டு மோசேயே சொல்லியிருக்கான். உபாகம் 18:15-20 வரை என்னை போல ஒரு தீர்க்கதரிசி சகோதரர்ந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுங்க, செவி கொடுக்காதவரை தேவன் விசாரிப்பார்னு சொல்லிட்டு செத்தான். அப்போஸ்தலர் 3:22 பேதுரு சொல்கிறான், அந்த தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து தான். பிதாக்களே கேளுங்க, மோசே சொன்னது இவர் தான், இந்த வந்துட்டார், முதலாவது உங்ககிட்டயே அனுப்புனார், நீங்கள் அநியாயமாக அவர் செலவில் கொண்டுட்டீங்க. ஏன் கையாண்டாங்க? அவங்கள ரட்சிக்கிறதுக்கு. யூதனை ரட்சிக்க யூதனை போல, கிரேக்கனை ரட்சிக்க கிரேக்கனை போல, நியாயப்பிரமாணம் உள்ளவனை ரட்சிக்க நியாயப்பிரமாணம் உள்ளவனை போல, இல்லை நியாயப்பிரமாணம் இல்லாதவனை ரட்சிக்க நியாயப்பிரமாணம் இல்லாதவன். எல்லாருக்கும் எல்லாமானேன்னு சொல்லி பவுல் சொல்ல. இப்போ புறஜாதிகிட்ட ஊழியம் செய்யும்போது பழைய ஏற்பாட்டை சொல்லலையே, யூதர்கள்கிட்ட ஊழியம் செய்யும்போது பழைய ஏற்பாட்டை இது பண்ணி இயேசுகிட்ட கொண்டு வந்தாங்க. ஆனால் புறஜாதிகளில் சொல்லும் போது பழைய ஏற்பாடை சொல்லலை. உதாரணமாக அப்போஸ்தலர் 10 கொர்நேலியு வீட்டில் பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது பழைய ஏற்பாடு சொன்னால் சொல்லலை. இயேசு அநியாயமாக கொண்டுட்டாங்க யூதர்கள். இயேசு உயிரோடு இருக்கார், தேவன் எழுப்பிட்டார், அவர் தான் நியாயாதிபதியாக இருக்கார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே கேட்டவங்க எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியாக இறங்கிட்டாருன்னு 44 இருக்குது. பழைய ஏற்பாடை சொல்லலை. அப்போஸ்தலர் 17:23-31 வரை அத்தனை பட்டணத்துக்கு புறஜாதிகளை பவுல் ஊழியம் செய்யும் போது பழைய ஏற்பாடை சொல்லலையே. அறியாமல் ஆராதிக்கிற அவரையே உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னான்னு தவிர, உங்கள் புலவர்கள் கூட சொன்னாங்கன்னு சொன்னான்னு தவிர, ஒரே தேவன் தான் எல்லாரையும் குடியிருக்க பண்ணியிருக்காரு, ஒரே ரத்தம்னு சொன்னார். அறியாமல் உள்ள காலங்கள் பழைய ஏற்பாடுன்னு சொன்னால், இப்போ எல்லாருக்கும் மனம் திரும்ப முள்ளு எங்கும் உள்ள எல்லாருக்கும் கட்டளை எழுதுகிறாருன்னு 30 சொன்னால், உங்கள் புலவர்கள் கூட இந்த கடவுளை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு 28 சொன்னால், அப்போஸ்தலர் 14 பூஜைசாரியை பூமாலையை எடுத்துகிட்டு வரும்போதே பவுல் பேதுரு மற்றவங்கெல்லாம் பவுல் பரவாயில்ல சட்டையை கிழிச்சிக்கிட்டு, நான் உங்களை போல் பாடு உள்ள மனுஷன், நாங்கள் தேவர்கள்னு சாமியில் எங்களை சொல்லாதீங்கப்பா, வானத்தை பூமி உண்டாக்கின தேவனிடத்தில் மனம் திரும்புங்க. அங்கே பழைய ஏற்பாடு சொல்லலை. இப்படி நிறைய ஆதாரங்கள் இருக்குது. அதனால் ரட்சிப்புக்கு பழைய ஏற்பாட்டு அவசியம் இல்லை. அதுக்குங்கிறது வந்தவன் ஒருத்தன் சொன்னான். அப்போஸ்தலர் 15 மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி விருத்த சேதனை பண்ணாவிட்டால் ரட்சிக்கவே பட மாட்டீங்கன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டான். பவுல் ஆரம்பம் சீலாவெல்லாம் ஆரம்ப ஊழியம் பதில் சொல்ல முடியல, பஞ்சாயத்து அங்கே பேதர்கிட்ட கொண்டு போனாங்க. 7 பெரிய வாக்குவாதம், பெரிய தர்க்கமே உண்டாச்சுன்னு போட்டிருக்கு. அதன் பிறகு பேதர் என்ன சொல்கிறான், நம்மளாலும் பிதாக்களாலும் சுமக்கக்கூடாதான் நுகத்தடியை புதுசாக வந்த சீசர்கள் மேலே சுமத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி 24 ஒரு நிருபத்தை எழுதுகிறான். அதை மட்டும் படிங்க. 24 அப்போஸ்தலர் 15:24
அப்போஸ்தலர் 15:24. அப்போஸ்தலர்களால் கட்டளை பெறாத சிலர் எங்ககிட்ட தான் இருந்தாங்க. எங்ககிட்ட இருந்தே வந்து நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி புரட்டினாங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதனால் அதை நம்பாதீங்க. எங்ககிட்ட தான் வந்தாங்க, ஆனால் நாங்கள் அனுப்பலை, எங்கள் உபதேசம் அது கிடையாதுன்னு சொல்லி நிருபத்தை எழுதி பவுலும் சீலாவுக்கிட்ட அந்த சபைக்கிட்ட கொடுத்து விட்றாங்க. யார்? அந்த கிறிஸ்தவங்க முத வந்துச்சு இல்லையா, அது அந்த அந்தியோகியா பட்டணம் அந்த சபைக்கு 30-31 பாருங்கள். 30-31 முடிக்கிறேன், செய்தி முடிக்கிறேன். 30-31 அவங்க அனுப்பிவிடப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்து எல்லா சபையும் கூடி வர செஞ்சு பாயிண்ட் நிருபத்தை பழைய ஏற்பாடை ஒப்புவிக்கலை, நிருபத்தை ஒப்புவித்து இதை படித்து காட்டி அதனால் படிங்க வாசித்து அதில் உண்டான ஆறுதல்னாலே சந்தோஷப்பட்டு போனாங்க. தயவு செய்து கிறிஸ்தவர்களே, அந்த நிருபங்கள் தான் ரோமர்லேருந்து யூதான்னு சொல்கிறேன், கிறிஸ்தவங்களுக்காக எழுதப்பட்டது. புருஷன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், ஊழியம் என்ன, பிள்ளைங்க எப்படி வளர்க்கணும், குடும்ப காரியம் என்ன, ஊழியம் என்ன, அந்த உதவி ஊழியம் என்ன, தலைமை ஊழியம் என்ன, நியாயப்பிரமாணம் என்ன, இயேசு கிறிஸ்து என்ன, எல்லாம் இங்கே புதிய ஏற்பாட்டில் தான். ரகசிய வருகை இங்கே தான் இருக்குது, 2ஆம் வருகை இங்கே தான் இருக்குது, 1000 ஆண்டு அரசாட்சி இங்கே தான் இருக்குது, நியாயந்திருப்பு இங்கே தான் இருக்குது, அந்தி கிறிஸ்து இங்கே தான் இருக்குது, 666 இங்கே தான் இருக்குது. எல்லா ரகசியங்களும் இங்கே தான் இருக்குது, அங்கே கிடையாது. பங்கு பங்காக வகை வகையாக சொல்லப்பட்டது, பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது. முழு சத்தியம் பழைய ஏற்பாட்டில் இல்லை. எபேசியர் 3:6 இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளியாக்கப்பட்டது போல முற்காலத்தில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படலை. மத்தேயு 13:11 பரலோகராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படலை. அவர்களுக்கோனா வேதவார பழைய ஏற்பாட்டுக்கு அருளப்படலை. 35ஆம் வசனத்தில் உலக தோற்றம் முதல் மறைந்திருந்த ரகசியங்களை நான் சொல்கிறேன்னு சொல்லி ஊமைகளாக ஏது சொன்னார். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் போதகராக இருந்தால் அவனுக்கு தெரியும் மறுபடியும் பிறக்கணுமா, 2வது முறை அம்மா அவத்தூவில் போகிற நீ இஸ்ரவேலின் போதகராக இருந்தால் உனக்கு தெரியலையான்னு 10ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. தெரியாது, அவங்களுக்கு கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு. அதனால் இயேசு கிறிஸ்து தான் பெரிய தீர்க்கதரிசி, பெரிய அப்போஸ்தலர், பெரிய மேப்பர், பேராயர், எல்லாமே இயேசு தான். இயேசு தான். அவரை தவிர வேறு எங்கேயும் போகாதீங்க. 1ஆம் நூற்றாண்டுக்கு வாங்க, இயேசு தொடங்கின உபதேசத்துக்கு வாங்க, அந்த சபைக்கு வாங்க, அவரால் நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலர்களை பின்பற்றுங்க. 1 கொரிந்தியர் 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்க. இன்றைக்கி யாராவது சொல்ல முடியுமா அந்த வார்த்தை? அதனால் நிருபங்களை பின்பற்றுங்க, சுவிசேஷங்களை பின்பற்றுங்க. பழைய ஏற்பாடு இருக்கட்டும், வேணான்னு சொல்லலை. அது ஒரு மீன், முள் இருக்குது, செதில் இருக்குது, மண்டை இருக்குது, குடல் குந்தானியெல்லாம் இருக்குது, சாப்பிட முடியாது. கறி சாப்பிட்லாம். பழைய ஏற்பாட்டில் நல்ல விஷயங்கள் இருக்குது, சரித்திரங்கள் சான்றுகள் எடுத்துக்கலாம், உதாரணமாக எடுத்துக்கலாம். தப்பு தவறுன்னு நான் சொல்ல வரல. அது 2024 காலண்டரு. புதிய ஏற்பாடு 2025 காலண்டரு. கரண்டில் உள்ளது புதிய ஏற்பாடு. இதில் தான் நீங்கள் தேதி கொடுக்க முடியும். என்கிட்ட நீங்கள் ஊழியத்துக்கு தேதி கேட்குறீங்க, 2024 காலண்டரில் வச்சா நான் தேதி கொடுக்க முடியும்? அந்த கொடுத்தா அதுவும் கடவுள் தானே, அதுவும் வசனம் தானே. கொடுத்தா நான் ஒரு மெண்டல் மாதிரி ஏதோ கோளாறு ஆகிடுச்சின்னு அர்த்தம். அது இருக்கட்டும், அது வசனம் தான். அது 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 காலாவதியானது, முடிஞ்சு போனது. அது வச்சுக்க, கீழே தூக்கி போடலன்னு சொல்லலை. அதனால் எல்லாவற்றையும் சோதித்து பார், நலமானதை பிடிச்சிக்கங்கன்னு சொல்கிறாரு. பொல்லாங்கா தோன்றுகண்ட எல்லாவற்றையும் விட்டு விலகுங்க. அதில் எவ்வளவோ பொருளாக்க காரியங்கள் இருக்குது, விட்டுங்க. இப்போ நான் சொன்னேன்ல, தாவிது தோல் துருத்தி எல்லாம் மறு சைடு எப்படா பின்பற்றியும். அப்போ அதையே இவன் சொல்கிறதுனால தான் இவன் 2 மனைவி கட்டினாலும் தப்பு இல்லைன்னு சொல்கிறான், லவ் பண்ணுறது தப்பு இல்லைன்னு சொல்கிறான், காதலிக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்கிறான். இவன் அண்டர் கவுண்டில் பாலியல் பண்ணுறது வைக்கிறதெல்லாம் தவறே இல்லைன்னு சொல்கிறானே. அதை பின்பற்றுறதுனால அவனுக்கு 4 மனைவி, எனக்கு 2 தானேன்னு சொல்கிறான் கேட்டான். அதனால் அந்த காரியங்கள் வேறு. இயேசுவை தான் நமக்கு முன்மாதிரி. இயேசு தான் கிறிஸ்தவ. நம்மெல்லாம் யூதர்கள் இல்லை, இஸ்ரேலர்கள் இல்லை, நம்மெல்லாம் புரிஞ்சாதீங்க.
இயேசுவை விசுவாசித்தனால, அவருடைய சீசர்கள் ஆனதுனால கிறிஸ்தவங்கன்னு பேர் நமக்கு வந்தது. அப்போஸ்தலர் 11:26. அந்த கிறிஸ்தவன் யூதராக இருந்தாலும் வரலாம், கிரேக்கராக இருந்தாலும் வரலாம், புறஜாதி சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கன்னு சொன்னார். ஜாதிகளை கடவுள் படைக்கலை, அவன் தொழிலில் ஜாதியாக வந்தது. அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தில் பாஷைகள் அவர் தான் பிரித்து விட்டார். அதனால் இவன் அவன் அவன் இவன் அந்த ஜாதி இந்த ஜாதி ஜாதியை பார்க்காதீங்க. இந்த உபதேசம் வந்தாலே ஜாதி அடியாயிரும். ஜாதி மறுப்பு சங்கம்னு ஒருத்தன் சொல்கிறான். எப்படிடா நீ இருட்டில் போய் இருளே போனால் போகாது, வெளிச்சத்தை கொண்டு வந்தால் தான் இருள் போகும். இயேசு மெய்யான ஒளியாக இருக்கார், அந்த ஒளியை கொண்டு வா, இருள் தன்னால் போயிடும். அதனால் ஜாதி சங்கத்தை ஏற்படுத்தின உடனே ஜாதியை ஒழிச்சிட முடியாது. இயேசு கிறிஸ்து உபதேசத்தில் வா. நான் சொன்ன உபதேசத்தில் இப்போயே நீங்கள் சுத்தமாக இருக்கீங்கன்னு சொல்லி யோவான் 15:3 இருக்குது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளையும் நியாயந்திருக்கும்னு சொல்லி யோவான் 12:48 இருக்குது. வானமும் பூமி ஒழிந்தாலும் என் வார்த்தைகள் ஒழியாதுன்னு மத்தேயு 24:35 இருக்குது. அதிகம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆகவே தேவ பிள்ளைகளே கடந்து போகிறேன். இன்றைக்கி செய்தியினுடைய தலைப்பு என்ன? மறந்துட்டோம். எபிரேயர். சரி, தலைப்பு என்ன? புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களை விட பழைய ஏற்பாட்டு யூதர்கள் இஸ்ரேலர்கள் பூரணர்கள் அல்ல. இதுதான் தலைப்பு. அதனால் இதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இன்னும் படிங்க. இப்போ இது நீங்கள் எல்லாம் கேட்டதுனால ஒரு கொஞ்ச நாள் வரைக்கும் உங்களுக்கு மனம் பேதலிச்ச மாதிரி தான் இருக்கும். மல்லாக்கா படுத்து யோசிங்க. நான் சொன்னது ஏதாவது இந்த வீடியோவில் எல்லாம் இருக்குது, பாருங்கள். இது உடனே கொஞ்சம் கிறக்கம் தட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் உண்மை. நான் உங்களில் ஒருவனாக தான் இருந்தேன். இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன், நீங்கள் கீழே உட்காந்துருக்கீங்க. இதுதான் வித்தியாசமே தவிர யாரும் பேசாதனால தான் நான் பேசுகிறேன். உங்களை விட நான் அறிவாளியோ ஞானியோ இங்கிலீஷ் நாலேஜோ எந்த இதுவும் கிடையாது. இன்றைக்கி தசு புசுன்னு இங்கிலீஷ் பேசுகிறாங்க. அப்படியே எங்கப்பா தமிழ்லையே சொல்லிட்டியே திரும்ப அதையே ஏன்டா இங்கிலீஷில் சொல்கிறேன். பெரிய அறிவாளின்னு இருக்காங்க. உண்மையிலே எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் பேதை தான். யாரும் சொல்லாதனால இந்த கழுதை கத்துறேன், அவ்வளோதான். இந்த எனக்கு வழி இல்லை. நீங்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா, இதுவே பேச ஆரம்பிச்சிட்டா சந்தோஷமாக கையை தட்டி உட்காந்துக்கிட்டு ரசிப்பேன். பேசாததுனால கடைசி காலம் ஆயிடுச்சு. நான் நாளைக்கு செத்துட்டா என்ன செய்ய? எனக்கு வெளிப்படுத்தியிருக்காரு இந்த சின்ன எளிய ஊழியக்காரனை. நான் எந்த வகையிலும் நான் பெரிய கிடையாது. இயேசுவை நம்ம எல்லாரும் பின்பற்றுவோம். இயேசு தான் தலைவர், தலைமை இடம் பரலோகம். அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்கள் நமக்கு வழிகாட்டிகள். இன்றைக்குள்ள நாதாரி இல்லை, அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்கள் வழிகாட்டிகள். நாம் எல்லாரும் சகோதரர்கள். லேலுயா. இதுதான் கொள்கை. வர்ற 25ஆம் தேதி சென்னையில் தொடங்க போகிறேன். புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற அந்த புதுசாக துவக்கத்தை கோடம்பாக்கத்தில் தொடங்க போகிறேன். போன 25ஆம் தேதி மதுரையில் தொடங்கிட்டேன். எல்லாம் வீடியோ வந்திருக்கு. 2600 வீடியோ போட்டிருக்கேன். எல்லா கேள்விக்கும் விளக்கம் இருக்குது. எல்லா இந்து புராணம் புராணங்கள் எல்லா குரான் என்ன எல்லாமே முடிஞ்ச அளவில் எல்லாம் சொல்லிட்டேன். உங்களுக்கு அது ரொம்ப தேனாமிரதமாக இருக்கும். என்னுடைய சேனலை பதிவு பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஊழியங்களில் என்னை பயன்படுத்துங்க. சபை பாகுபாடு நமக்கு வேண்டாம். இயேசுவே நமக்கு ஹெட் ஆஃபீஸ் தலைவர். நாம் எல்லாரும் சகோதரர்கள். இதுதான் கொள்கையை தவிர நானும் உங்களில் வருவேன். மற்ற நம்ம எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிடுவோம். எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த உறுதியிலிருந்து எவனோ என்னைய பணத்தை கொடுத்து ஆட்டையை போட்டு ஏமாத்திடக்கூடாது, நான் பல்ட்டி அடிச்சிடக்கூடாது. எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நிற்கிற நான் விழுந்து போகாதபடி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். பேசுறீங்களா? நான்